வணக்கம் அன்னை உலகம் நேயர்களே. ஜோதிட ரீதியான முடக்கு என்பது குறித்து இப்போது பார்ப்போம். நம்மில் பலருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் என்பதை காணல் நீராகிவிடும். திறமை இருந்தும் வாய்ப்புகள் கிடைத்தும் கடின உழைப்பு இருந்தும் உரிய பலன்கள் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? உடனடியாக தங்களது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அனுபவமிக்க ஜோதிடர்களை நாடுவோம். அவர்கள் ஜாதகத்தை துல்லியமாக, அதாவது உங்களுக்கு முடக்கு என்பது தடை இருக்கிறது, இதனை உரிய பரிகாரங்கள் மூலம் நீக்கினால் தாங்கள் உங்களுக்கான சுப பலன்கள் முழுமையான கிடைக்கும் என்பார்கள். முடக்கு குறித்து ஜோதிடர்களிடையே பல வகையான முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. முடக்கு ஒருவரது வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்குவது இல்லை என்று ஒரு பிரிவினரும், முடக்கு என்பது ஒரு தற்காலிக தடையே தவிர நிரந்தரமானதல்ல என மற்றொரு பிரிவினரும், முடக்கு என்பது வெற்றியை ஒருபோதும் தடுக்கவல்ல வல்லதல்ல. அது குறித்து முழுமையான விழிப்புணர்வு இருந்தால் எளிதாக அதனை நாம் எதிர்கொள்ள இயலும் என்று மற்றொரு பிரிவினரும் தங்கள் கருத்துக்களை முன்மொழிகிறார்கள். இந்நிலையில்தான் முடக்கு என்பது என்ன என்று முதலில் நாம் அறிந்து கொள்வோம். முதலில் முடக்கு என்பது குறித்து தெரியாதவர்கள் அதனுடைய முடக்கு என்பது என்ன, அதன் தன்மை என்ன, முடக்கு என்றால் என்ன, எப்படி முடக்கு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டால் நம் ஜாதகத்தில் அந்த முடக்கு என்பது பலன் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் நம் ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் என்று பார்ப்போம். அதன் பின்பு மூல நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரமாக வருகிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த எண்ணிக்கையை மூல நட்சத்திரத்திற்கும் அதுக்கு அடுத்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்திலிருந்து எண்ண தொடங்க வேண்டும். அதன் பிறகு எந்த நட்சத்திரம் எண்ணி வருகிறதோ அதுவே உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் அதிபதி உங்களுக்கு முடக்கு அதிபதி, அந்த ராசிநாதன் முடக்கு ராசி அதிபதி என்று நாம் கணக்கீடு செய்யலாம். என்ன ஒரு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் மீன ராசியில் இருக்காரு, உத்திரட்டாதியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சனியால் தான் உத்திரட்டாதியிலே எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து மூல நட்சத்திரம் வரும் எத்தனை நட்சத்திரம் இருக்குதுன்னு நம்ம என்ன வேணும். உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். இந்த வகையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் மூல நட்சத்திரம் வரை 21 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. தற்போது முடக்கு ஜோதிட கணிதத்தின்படி மூல நட்சத்திரத்திற்கும் அடுத்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்திலிருந்து 21வது நட்சத்திரம், அதாவது பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம் முடக்கு நட்சத்திரம். எனவே இந்த உதாரண ஜாதகத்திற்கு அஸ்த நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன், முடக்கு ராசி அதிபதி. இந்த ராசிக்கான அதிபதி கன்னி ராசி, முடக்கு ராசி என்பதை நாம் அதை லிஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த டைம்ல தான் ஜோதிடர்கள் முடக்கு ராசியில் உள்ள கிரகங்கள், அதன் அதிபதி, நட்சத்திர அதிபதி கிரகங்கள் முடங்கி போய்விடும் என்றும் அதன் ஆதிபத்தியமும் காரகத்துவமும் முடங்கிவிடும் என்றும் பலன்கள் உரிய முறையில் கிடைக்காது என்றும் ஜோதிடர்கள் அதை நாங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். ஆனால் ஜோதிடர்கள் இந்த வாக்கு பெரும்பாலான ஜாதகத்துக்கு பலிப்பதே கிடையாது. ஏன்னா ஜோதிடத்தின் விதிகள் இருந்தாலும் விதி விலக்குகள் தான் அதிகம். ஒரு 10 விதி இருக்குன்னா 100 விதி விலக்குகள் இருக்கு. இதை பத்தி ஒரு சரியான புரிதல் இல்லாதவங்க தான் தப்பான பரிகாரம் கொடுத்து அதுக்கான அந்த கிளைண்ட்டை தப்பான வழியில போய் சரியான பரிகாரங்கள் பண்ணாம அவங்க பரிகாரம் பண்ணி தான் அதற்கான பலனே கிடைக்கலையே என்று அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஜோதிடர் போவாங்க. அவர் கொஞ்சம் தெளிவான ஆள், இப்போ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனலாக படித்து தெளிவாக இருந்தாருன்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லிவிடுவார். இந்த பரிகாரம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அதனால நாங்கள் சொல்கிறோம். சரியான பரிகாரம் பண்ணலன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் போய் முடியும். எந்த பிரச்சனையும் வராமல் இருந்து பலன் இல்லாமல் இருந்தால் ஓகே. அதுவே தப்பான ப்ராப்ளத்தை ட்ரிகர் பண்ணி விட்டு இருந்தா என்ன ஆகும், தேவையில்லாமல் நான் கடன் அதிகமாகும், இருக்கிற கடன் இன்னும் டபுள் ஆகிடும்.
ஒரு உடம்பு சரியில்லாம ஆகி பெரிய வியாதி வந்துடும், சின்ன வியாதியும் மறந்துடும், பெரிய வியாதியில போய் நின்றோம். அதனால்தான் முடக்கு என்பது எல்லாத்தையும் முடக்கிற அளவுக்கு வீரியம் இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு விதி இருக்கு இதுல. சில ஜாதகங்களுக்கு அவர்கள் பலவித வலிமையான யோக அமைப்புகள் இருந்தாலும் அவை தீவிரமாக சுப பலனை அளிக்கும், தவிர முடக்கினாலும் முடங்காது. அதே போலதான் முடக்கு ராசிகளுக்கு விதிவிலக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முடக்கு ராசி அதிபதி ராகுவின் சாரத்தில் இருந்தால் முடக்கு பலவீனமாயிடும். இப்போ ஒரு ராசி நமக்கு மேஷ ராசி, அந்த செவ்வாய் அதிபதி வந்து ராகுவோட சாரத்தில் இருக்காருன்னா கண்டிப்பா முடக்கு பலவீனமாயிடும். அது வந்து அந்த அளவுக்கு 100% உங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுலாம் கெடுதல் கொடுக்காது, முடக்காது. அதே மாதிரி முடக்கு ராசியை சனி பார்த்தாலோ இல்லை சனி பார்வை பார்வை இருந்தாலோ ஒரு இணைவு இருந்தாலோ அந்த முடக்கு வந்து பலவீனமாயிடும். ஏன்னா அவங்க வேலையே அதுதான். அந்த 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 ஆதிபத்தியமும் அந்த காரகத்துவமும் என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கெடுத்து அவங்களோட காரகத்துவம் ஆதிபத்தியத்தையும் கொடுப்பாங்க. ஸோ அந்த இப்போதைக்கு அந்த ராசி முடக்கு ராசி, நம்ம மேஷ ராசி எடுத்துக்கிறோம். மேஷம் முடக்குன்னா அவ்வளோதான், அங்கே சனி இருக்காரு, இல்லை சனி பார்க்குறாரு, இல்லை சனியோட சேர்க்கை இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை ராகு ஒரு சாரம் வாங்கிட்டாரு, முடிஞ்சது ஆள்தான், முடக்கு வேலை செய்யாது. அதே போல விதிவிலக்கும் இருக்கு. அந்த இடத்தோட எந்த பொருளும் நமக்கு கிடைக்காது. இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ முடக்கநாதன் திதி யோக கரணநாதனாக இருந்தாலும் அதுவும் பார்வை இருந்தாலும் அது முடக்கு வந்து வராது. ஆனால் இது கொஞ்சம் ரேர் தான். இந்த யோக அந்த திதி யோக கரணநாதனா வர்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். அதே மாதிரி இந்து லக்னம்னு ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்கு முடக்கு ராசி இருக்கு, அது இந்து லக்னத்துல முடக்கு ராசி முடங்கிருந்ததுன்னா உங்களுக்கு கெடுதல் கிடைக்காது, நல்ல பலனை கிடைக்கும், நிறைய பாசிட்டிவ் கிடைக்கும். அது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் நாங்கள். முடக்கு ராசி ஆட்சி உச்சம் பெற்ற குரு பார்வை இருந்தாலும் அது முடக்கு ராசி தீமை பலனை அளிக்காது, அவ்வளவுதான். இது குரு பார்வை வந்து டிஃபால்ட்டுங்க. குரு எந்த கட்டத்தை பார்க்கறாரோ அந்த கட்டத்துல இருக்கிற கெடுதலை கொடுக்க மாட்டாருங்க. நீ முடக்கு ராசியா இருந்தாலும் சரி, ராகுவா இருந்தாலும் சரி, அமாவாசை சந்திரனா இருந்தாலும் சரி, செவ்வாயா இருந்தாலும் சரி, கேதுவா இருந்தாலும் சரி, யாரு வேணா இருங்க, எந்த கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் அந்த கிரக கட்டத்தில் இருக்கிற கிரகத்தை உச்ச குருவோ ஆட்சி பெற்ற குருவோ இல்லை சாதாரண எந்தவித பங்கமும் இல்லாத குருவோ பார்க்கும் பொழுது அந்த கட்டத்திற்கான பலனை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். ஆனா உங்களுக்கு முடக்கு இருந்தா எந்த வகையில பாதிப்பு இருக்கும் ஏற்படுத்தும்? முடக்கு ராசி எப்ப நடக்கும்னா, இது வந்து முடக்கு ராசியில அதிபதி வந்து கோச்சாரத்துல அந்த பயணிக்கும் போது, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் சரி, அந்த முதல் பாதத்தை கடக்கும் போது கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்கும். ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு எதனா வாங்க போவீங்க, ப்ராப்ளம் வரும், தடை பண்ணிடும். ஒரு பொருள் வாங்க போவீங்க, வாங்க முடியாது. பொருள் அந்த ராசி அந்த கோச்சாரத்தில் அவர் வரத்துக்கு முன்னாடி பொருள் புக் பண்ணியிருப்பீங்க. அவர் அந்த கோச்சாரம் தாண்டுற வரையும் அந்த பொருள் உங்க கை கிடைக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒரு டெலிவரி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாஷிங் மிஷினே புக் பண்றீங்க, டிலே ஆகிடும். உங்களுக்குன்னு அந்த புதுசாக பிரச்சனை எல்லாம் வரும். டெலிவரி மேனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், டெலிவரி வண்டி வெஹிக்கிள் ப்ராப்ளம் ஆகி போயிடும், அந்த இதுவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், வேற இடத்துக்கு மாற்ற போகிறோம், வெயிட் பண்ணுங்க டெலிவரி பண்ணுறோன்னு. இந்த மாதிரி புது புது பிரச்சனையாக வரும். ஸோ அந்த கால அவகாசம் வந்து 3 நாள் இல்லை அதிகபட்சம் 20 நாள். இந்த முடக்கு ராசியோட உங்களுக்கு பலனோட கெடுக்கிற அந்த கால அவகாசம் வந்து 3 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ள இருக்கும். இதுதான் வந்து முடக்கு ராசி எப்போ அப்படின்னு கணிக்கிறது. இது குறிப்பா எப்ப பயன்படும்னா, இந்த சுப காரியம் தொடக்கும் போது அப்ப வந்து கேட்டு பண்ண தவிர்க்கலாம். ஏன்னா அது ஒரு நல்ல காரியம் தொடக்கிறோம், முடக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கெடுதல்ல தான் போய் முடியாது. ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. அது நமக்கு தெரிஞ்சதானே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு இருப்போம். அப்பதான் நம்ம ஜோசியரை பார்த்து, அப்பா எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறேன், கேட்கலாமா வேணாமா. என் கேட்டா அந்த மாதிரி நிறைய கிளைண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் அவங்க ஸ்டார்ட் பண்றதுன்னா கூட, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா கூட கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய அனுபவிச்சிருக்காங்க, நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்ற டைம்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, அவங்க நம்ம சொல்ற வேலையை அவங்க செய்யும் போதும் சரி, அவங்களுக்கு பலன் கிடைக்கு. அதனால கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, தப்பிச்சிடுறாங்க. இதில் மாட்டிக்கிறது யாருன்னா, எதுக்கு இதெல்லாம் போய் ஜாதகம் ஜோசியர்கிட்டலாம் இதெல்லாம் கேட்கணும்? நம்ம கடை ஆரம்பிக்கிறோம், நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், நகை வாங்க போகிறோம், ஒரு 10 சவரம் வாங்க போகிறோம், இதையே அவர்கிட்டப்பெல்லாம் போய் கேட்டுன்னு இருக்கணும்ட்டு விட்டுறவங்க தான் ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இதை உஷாராக பண்ணிக்கிறவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து இது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த டைமில் வேறு வழி இல்லை, அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணுறோம், அதில் அசுப பலன் வந்து வருது, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத இந்த தானியம், வஸ்திரம், உலோகம் இந்த மாதிரி தானம் கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பண்ணால் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது என்ன தானியம் என்ன வஸ்திரன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று மாறும்.
ஒரு ஒரு நாளைக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒரு ராசிக்கு ஏற்ற மாதிரி மாறும், பிறந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதனால நான் இப்போ எல்லாரும் கமெண்ட்ல உடனே எனக்கு இந்த 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 ராசி இந்த நட்சத்திரம் எனக்கு வந்து முடக்கு ராசி இருக்கு என்ன சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா ஒரு பர்சனல் விஷயம் நம்ம ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு முடக்கு இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்றேன்னா அது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பர்சனலாக பேச வேண்டிய விஷயம். இந்த இந்த காலகட்டத்தில் பரிகாரம் வந்து செஞ்சால் சுப பலன் நீடிக்கும். எப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது, முடக்கு ராசி ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு வேற வழி இல்லை, அந்த அந்த 15 டேஸ்க்குள்ளே தான் அந்த அந்த ஒரு இது ஆரம்பிக்கணும். பரிகாரம் சொல்லிடுறோம், அவ்வளோதான். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுப பலன் வந்து அப்படியே நீடிக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுவாக இருக்கும். அதனால் இந்த முடக்கு ராசி பார்த்து இதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து துணை சாஸ்திரம், துணை விதி. மெயினாக இருக்கிற உங்களோட இதுதான், அது உங்களோட ஜாதகம் தான், ராசி கட்டம் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம் இது போகும். ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக உனக்கு ஜோசியரையும் கேட்க முடியல, எதுவுமே கேட்க முடியல, எனக்கு பயம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு குட்டி பயம் இருக்குது, இந்த டைமில் முடக்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுன்னா நேராக போங்க, விநாயகர் கோவிலுக்கு போங்க, நல்லா வேண்டிக்கோங்க, ஒரு சூர தேங்காய் விட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சரியாகும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க முடக்கு ராசி குறித்து நம்ம இது கொஞ்சம் பேசியிருக்கோம். இதில் எதனா உங்களுக்கு டவுட், எதனா சந்தேகம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் ஜாதகத்தையோ, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஃபோன் நம்பரு அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணாதீங்க. என்னோட நம்பர் வந்து இந்த ஷார்ட்ஸ்லேயே நிறைய இருக்கும். ப்ரீவியஸாக போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஷார்ட்ஸில் என் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்கிறதுனால வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். அதில் உங்களுக்கு என்ன பரிகாரம், என்ன இது, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு முடக்கு இருக்கா, அது உங்களுக்கு பயம் தருமா, உங்களை பாதிக்குமான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற பரிகாரத்தையோ உங்களுக்கு வழிமுறைகளையும் நான் வந்து கைட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, முடக்கு ராசி நம்ம பார்த்தோம். அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா அதை பற்றி கேளுங்க, நான் வந்து வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் வீடியோ போடுறதில்ல, ஏன்னா சுத்தமாக நேரமின்மை தான் காரணம் நண்பர்களே. முடிஞ்சாலும் இப்போதைக்கு வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். லாங் வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஏன்னா அது லாங் வீடியோ போட்டால் அது என்ன ரெவென்யூ வருது, அது வேறு விஷயம். எனக்கு சுத்தமாக நேரமே இல்லை. நான் ஆன்லைன் கிளைண்ட் வரவங்கள அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கே கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் ஆகிடுது. என்னோட மெயின் ஒர்க்காக இருக்குது, ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் இதுவாகிறதால தான். ஸோ இனிமேல் தொடர்ந்து அந்த நேரத்துக்கு இன்னும் கம்மி பண்ணி ஷெடியூல் பண்ணி நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸும் கண்டினியூஸாக போட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்மீகம், ஜோதிடம் இது குறித்து, பரிகாரங்கள் இது குறித்து ஏதாவது வேறு சந்தேகம் வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா என் கூட பகிரலாம். எனக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்புங்க, நான் அதை குறித்து வீடியோவும் போடுறேன். நன்றி நேயர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன்.